ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம விநாயகர் சதுர்த்திங்கிறதுனால இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் பார்ப்போம். அதாவது நிறைய பேர் ஸ்டோரிஸ் எதிர்பார்ப்பீங்க. நான் ஸ்டோரிஸ் மாதிரி சொல்ல மாட்டேன், பட் உங்களுக்கு கான்செப்ட் ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்றேன். உங்களுக்கு எப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சர்டான ஒரு ஃபார்மேட்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்பின் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் கணபதியை பத்தி. இப்போ கணபதி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 32 ஃபார்ம்ஸ் இருக்கு கணபதிக்கு, மெயின் ஃபார்ம்ஸ். ஓகேவா? அதுல ஒரு சீக்ரெட் ஃபார்மும் இருக்கு. 33 ஃபார்ம்ல 32 ஃபார்ம் வெல் நோன் ஃபார்ம், ஒரு ஃபார்ம் சீக்ரெட் ஃபார்ம் இருக்கு. அதை பத்தி சொல்றோம். சீக்ரெட்டான ஃபார்ம் ஏன் சீக்ரெட்டா இருக்கு, ஏன் அந்த கணபதி சீக்ரெட்டா வச்சிருக்காங்க அப்படின்னு. ஏன்னா அந்த ஒரு கணபதிக்கு உலகத்துல கோயிலே கிடையாது. அது ஏன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த 32 ஃபார்ம்ஸ் ஆஃப் கணபதி இது எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய வரும். பால கணபதி, தருண கணபதி, வீர கணபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு லைனா ஒரு ஊர்துவ கணபதி, உச்சிஷ்ட கணபதி, அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டீங்கன்னா யோக கணபதி, ஊர்துவ கணபதி, ஏகதண்ட கணபதி, திரையக்ஷர கணபதி, இப்படி நிறைய வரும். இதுல என்னன்னா ஃபர்ஸ்ட் 5 கணபதி இது எடுத்துக்கிட்டீங்கன்னா பஞ்சபூதங்களை குறிக்கும். பால கணபதி, தருண கணபதி, வீர கணபதி, இந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த 5 கணபதி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பஞ்சபூதங்களை குறிக்கும். மீதி வர 27 கணபதியும், அந்த 32ல இருக்கிற மிச்சம் போக 27 கணபதியும் ஒரு கணபதியும் ஒரு நட்சத்திரங்களை குறிக்கும். நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஒரு கணபதி ஒரு நட்சத்திரத்தோட ஆளுமையில இருப்பாங்க. அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ ஒரு கணபதி எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ எதை சொல்றது, உங்களுக்கு ஒரு கணபதிக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குன்னு வைங்களேன். எனக்கு வேகா ஞாபகம் இருக்கு, அதனால நான் போய் சொல்ல விரும்பல. பட் 100% எனக்கு ஷோரா தெரியல. பட் ஆனா ஒரு விஷயம் எனக்கு ஷோரா தெரியும், எல்லா கணபதிக்கும் ஒரு நட்சத்திரம் இருக்கு. ஓகேவா? இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்கு. கணபதியை எதுக்காக கும்பிடுறோன்னே நிறைய பேர் தெரியல. ஏன் அவர் முழுமுதற் கடவுள் சொல்றோங்கிறதும் நம்மளுக்கு தெரியல. காரணம் என்னன்னா 2 விஷயம். ஏன் கணபதியை முதல்ல கும்பிடுறோம், நீங்க அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. நீங்க இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் அவரோட ஸ்டோரிஸை நீங்க கேட்கறதுல பிரயோஜனம் இருக்கு. எல்லா தெய்வத்துக்கும் ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, அவங்க எங்க செயல்படுவாங்க, எங்க அப்ளை பண்ணுவாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் கணபதினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கணபதி ஸ்டெபிலிட்டி குறிக்கக்கூடியவர். ஸ்டெபிலிட்டின்னு நான் சொல்லும்போது நிறைய பேருக்கு ஸ்டெபிலிட்டிங்கிறதுனா ஒரு ஃபீலிங்கா தான் அது அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னே தவிர ஸ்டெபிலிட்டினா என்னன்னு ரியல் மீனிங் யாருக்குமே தெரியறது இல்லை. நான் நிறைய பேருக்கு கேட்டிருக்கேன், ஸ்டெபிலிட்டினா என்னன்னு சொல்லு அப்படின்னு. நிலைத்தன்மைங்கிற, ஃபேமிலி நிலையா இருக்கணுங்கிற, ஸ்டேபிளா இருக்கணுங்கிற, ஃபேமிலி உங்களோட கரியர் ஸ்டேபிளா இருக்கணுங்கிற ஸ்டெபிலிட்டிங்கிற வார்த்தை அதிகமா நம்ம யூஸ் பண்றோம். ஆனா அதுக்கான மீனிங் நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா ஸ்டெபிலிட்டின்னு சொல்லும்போது ஸ்டெபிலிட்டி அதான் நிலைத்தன்மையா இருக்கதா ஸ்டெபிலிட்டி அப்படிங்க. ஸ்டெபிலிட்டிக்கு 2 எலமெண்ட் இருக்கு. இந்த ஸ்டெபிலிட்டிக்கு இந்த 2 எலமெண்ட் இருந்தா தான் ஸ்டெபிலிட்டிக்கு மீனிங்கே இருக்கு. இதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஸ்டெபிலிட்டியோட ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஸ்ட்ரக்சர். எங்க ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் இருக்கோ அங்கதான் ஸ்டெபிலிட்டி இருக்கு. ஓகேவா? ஸ்டெபிலிட்டியோட ஒரு எலமெண்ட் அது. ஓகேவா? 2 கொஹெசிவ்னஸ். கொஹெசிவ்னஸ்னா என்னன்னா பல எலமெண்ட் இருக்கும். இப்ப நீங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப வீடு இருக்கு. வீடு நீங்க கட்டுறதுக்கு ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் வேணும். எதுக்காக கட்டுறீங்கிற ஒரு பர்பஸ்னால ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர். ஓகேவா? இந்த மாதிரி தான் வீடு கட்ட போறோம். நீங்க ஒரு மேப் கிரியேட் பண்றீங்க. இவ்வளவு அடியில இத்தனை இது ஹைட் எல்லாம் நம்ம அளப்பமா. அதுக்கப்புறம் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணணும், எப்படி அஸ்திவாரம் போடணும், அஸ்திவாரத்தை இது பண்ணணும், என்ன கேபிட்டல், அதுக்கப்புறம் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் போடணும், என்னென்ன மாதிரி ஆட்கள், இது எல்லாம் கொஹெசிவ்னஸ். கொஹெசிவ்னஸ்னா என்னென்ன எலிமெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த ஸ்ட்ரக்சர் உருவாக்குது அப்படிங்கிறது கொஹெசிவ்னஸ். ஓகேவா? இதெல்லாம் கொஹெசிவா செயல்படணும், ஒரு இதா மிங்கிள்டா செயல்படணும். அப்போ என்னன்னா ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சரும் கொஹெசிவா செயல்படக்கூடிய அந்த எலிமெண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இது 2 சேர்ந்து தான் ஸ்டெபிலிட்டிங்கிற ஒரு கான்செப்ட் உருவாக்கும். இதை நீங்க ஃபர்ஸ்ட் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸ்டெபிலிட்டி எதுக்காக அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதாவது எதுக்காக ஸ்டெபிலிட்டி, நிலைத்தன்மை வாழ்க்கையில் வேண்டும்னு ஒரு கான்செப்ட். இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ விநாயகர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கணபதி எடுத்துக்கிட்டீங்கன்னா 7 சக்கரங்கள் சொல்றாங்கல்ல, அதுல மூலாதார சக்கரத்தை கணபதி குறிப்பாரு. மூலாதார சக்கரம்னா என்ன அர்த்தம்னா அது நம்மளுக்குள்ள இருக்கிறதா, அதாவது கடவுள் வெளியில யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்கிறதா சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது. உங்களுக்குள்ளாரதான் அந்த தெய்வம் இருக்காங்க. அந்த ஒரு தெய்வத்தோட தன்மை ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா நம்மளுக்குள்ள மல்டி டைமென்ஷனல் நேச்சர் இருக்கு. இதை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு தான் ஒரு தெய்வம். எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஸ்பெசிபிக் தெய்வத்தோட எனர்ஜியை டாமினண்டா வச்சு பிறந்திருப்பாங்க. அதனால அந்த தெய்வம் அவங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகேவா? அப்ப கணபதி மூலாதார சக்கரம். மூலாதார சக்கரத்துல என்ன இருக்குன்னு பார்ப்போம். உங்க பர்சனல் ஹிஸ்டரி இருக்கு. பர்சனல் ஹிஸ்டரியில 2 எலமெண்ட் இருக்கு. இப்ப ஸ்டெபிலிட்டி ஒரு எலமெண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் பர்சனல் ஹிஸ்டரி. பர்சனல் ஹிஸ்டரி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க இன்டர்ஜெனரேஷனல் ஹிஸ்டரி. எப்படின்னா உங்களோட முன்னோர்கள், உங்க அம்மா அப்பா இப்படி இருந்தாங்க, அதாவது உங்க ஃபாதர் இப்படி ஒரு ஃபேமிலியில பிறந்தாரு, இந்த மாதிரி கஷ்டப்பட்டாரு, இந்த மாதிரி குணங்கள் அவருக்கு இருக்கு, இந்த மாதிரி பாசிட்டிவ் ட்ரைட்ஸ் இருக்கு, இந்த மாதிரி நெகட்டிவ் ட்ரைட்ஸ் இருக்கு உங்க ஃபாதருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, அது உங்க ஃபாதர் சைட்ல இருந்து வருது. ஓகேவா? உங்க மதர் சைட்ல இந்த இடத்துல இருந்து உங்க மதர் வந்தாங்க, இந்த கஷ்டங்கள் அனுபவிச்சாங்க, இந்த நல்ல விஷயங்களும் அவங்க அனுபவிச்சிருக்காங்க, பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்சஸ் இந்த ஜெனட்டிக்ல இருக்கு. அது ஃபில்டர் டவுன் ஆகி உங்க மதரா இருக்காங்க. ஓகேவா? இவங்க 2 பேர்த்தோட காம்பினேஷன்ல நீங்க பிறக்கிறீங்க. கரெக்டா? இது இன்டர்ஜெனரேஷனல் ஹிஸ்டரி. ஓகேவா? இதை தாண்டி வரக்கூடிய லேயர் தான் பர்சனல் ஹிஸ்டரி, பர்சனல் ஸ்டோரி. இந்த பர்சனல் ஸ்டோரிங்கிறது என்னன்னா உங்களோட இண்டிவிஜுவல் லைஃப் எப்படி, நீங்க உங்களை எப்படி பெர்சீவ் பண்றீங்க, நீங்க என்னவா இருக்கீங்க, நீங்க இப்ப என்ன தாட் ப்ராசஸ்ல இருக்கிறீங்கிறத சொல்றது பர்சனல் ஸ்டோரி. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல தான் நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கணும்.
உங்க இன்டர்ஜெனரேஷனல் ஹிஸ்டரியும் உங்க பர்சனல் ஹிஸ்டரியும் ரெண்டு ஸ்டோர் ஆயிருக்கக்கூடிய இடம் மூலாதாரம். ஓகேவா? அதனாலதான் வந்து அந்த இடத்துல வந்து செக்ஷுவல் ஆர்கன் இருக்கு. எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து உங்களோட ஜெனட்டில்ஸ் இருக்குது, ஆனஸும் இருக்கு. ஓகேவா? இப்போ வந்துட்டு இதை நீங்க ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்ப எடுத்துக்கிட்டோம்னா இதை குறிக்கக்கூடியதா வந்து மூலாதார சக்கரம். இப்போ இதுக்கும் கணபதிக்கும் என்ன சம்பந்தம் நீங்க கேட்பீங்க. சிவன் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு தெரியும், விநாயகர் வந்து தலை துண்டிக்கப்பட்டார், நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியும்ல. அது எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்துட்டு இன்டர் ஜெனரேஷனல் ஹிஸ்டரியை குறிக்கக்கூடியது, பர்சனல் ஸ்டோரியை குறிக்கக்கூடியது. கணபதி எடுத்துக்கிட்டீங்கன்னா சிவனும் பார்வதியும் ஒரு பெர்ஃபெக்ட் மீடியமா இருந்தாங்க, எக்ஸிகியூஷன் மீடியமா இருந்தாங்க. என்ன பிரச்சனைனாலும் ஃபர்ஸ்ட் விநாயகர் தான் அனுப்புவாங்க, நீ போய் சால்வ் பண்ணிட்டு ஓகேவா? பெர்ஃபெக்ட் மீடியமா இருந்தார். சோ ஒரு மீடியம்ஷிப் ஒரு இது. அவர் வந்து ஏன் சக்சஸ்க்கான அதிபதினு சொல்றாங்கன்னா, ஸ்டெபிலிட்டி எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல, இப்ப வந்துட்டு ஒரு உதாரணம் சொல்றேன், உங்க லைஃபை வந்து நீங்க ப்ராப்பரா ஸ்ட்ரக்சர் பண்ணிருக்கீங்க, உங்க லைஃபுக்குள்ள வந்துட்டு கரெக்டான கொஹெசிவ்னஸ் இருக்குன்னா அப்ப என்ன அர்த்தம்னா, உங்க இன்டர் ஜெனரேஷனல் ஹிஸ்டரி இருக்கு பாத்தீங்களா, உங்க ஜெனட்டிக்ஸ், அதை நீங்க ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க, அதை ப்ராப்பரா உங்க லைஃப்ல ஸ்ட்ரக்சர் பண்ணி அதை வந்து நீங்க யூட்டிலைஸ் பண்றீங்க. அதுக்கப்புறம் வந்து அது உங்க பர்சனல் ஹிஸ்டரியோட நீங்க வந்து கரெக்டா பிளெண்ட் பண்றீங்க. ஓகேவா? அதாவது வந்து எப்படின்னா, இப்போ உங்க இண்டிவிஜுவல் நேச்சர்னால, அதாவது வந்து உங்க ஜெனட்டிக் ஹிஸ்டரினால உங்களோட இண்டிவிஜுவல் நேச்சர் வந்துட்டு அடி வாங்கக்கூடாது. அதே சமயத்துல உங்க இண்டிவிஜுவல் நேச்சர் வந்து ஜெனட்டிக் ஹிஸ்டரியை ஓவர் த்ரோவும் பண்ணக்கூடாது. ரெண்டையும் பக்காவா பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு இருந்துவீங்கல்ல லைஃப்ல, அப்ப என்னன்னா உங்க லைஃப்ல ஸ்டெபிலிட்டி வரும். இதைத்தான் கணபதி குடிக்கிறார். அப்ப நீங்க கணபதியை உபாசனை பண்ணாலோ இல்ல கணபதியை வேண்டுனாலோ, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க ஃபேமிலி டிராமா நிறைய அனுபவிச்சிருக்கீங்க, உங்க ஃபேமிலி வந்து டாக்ஸிக்கான ஃபேமிலியா இருக்காங்கன்னா கணபதி உங்களுக்கு பக்காவான ஒரு தெய்வம். ஏன்னா அவர் உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் கொண்டு வருவார் உங்க லைஃப்ல. எப்படி வந்து உங்க ஜெனட்டிக்ஸோட நீங்க வந்து கரெக்டா வந்து சேர்றது, உங்க ஜெனட்டிக்ஸ்ல இருக்க பாசிட்டிவ் குவாலிட்டி நீங்க எம்பாடி பண்ணி அதை எப்படி ஆம்பிளிஃபை பண்றது, உங்க ஜெனட்டிக்ஸ்ல இருக்கிற நெகட்டிவ் குவாலிட்டி எப்படி ஹீல் பண்றதுங்கிறது வந்து கணபதி பக்காவா சொல்லி கொடுப்பாரு. கணபதி உங்களை பக்காவா லீட் பண்ணி கொண்டு போவார். இதனால கணபதி வந்து சக்சஸ்க்கான கடவுள்னு சொல்றாரு. ஏன்னா வந்துட்டு அவர் வந்துட்டு என்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அந்த ப்ராப்ளம் எப்படி வந்து ஈஸியா பிரேக் பண்றதுங்கிறத யோசிப்பார். அதனாலதான் அவர் இன்டெலிஜென்ஸ்க்கான அதிபதினு சொல்றாங்க. சோ டு கெட் திஸ் இன் மைண்ட், ஸ்டெபிலிட்டினா நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், என்னது ஸ்ட்ரக்சர் பிளஸ் கோஹெசிவ்னஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் பர்சனல் ஹிஸ்டரினா என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், உங்க இன்டர் ஜெனரேஷனல் ஹிஸ்டரி பிளஸ் யுவர் பர்சனல் ஹிஸ்டரி, அதாவது வந்து உங்க பர்சனல் ஸ்டோரி. இந்த பர்சனல் ஸ்டோரி நீங்க என்ன உங்களை பத்தி நினைக்கிறீங்க, உங்களோட பர்சனல் ஸ்டோரி என்ன, உங்களோட இது என்ன, அதுக்கப்புறம் அது வந்து இன்டர் ஜெனரேஷனல் ஹிஸ்டரியோட எப்படி மேட்ச் ஆகுது. ஓகேவா? இது ரெண்டு வந்துட்டு ப்ராப்பரா இன்டெகிரேட்டடா இருக்கா, இல்ல கான்ஃபிளிக்ட்ல இல்லாம இருக்கா, இதுதான் மேட்டர். கான்ஃபிளிக்ட்ல இருக்குன்னா கணபதி உபாசனை தான் உங்களுக்கு பெஸ்ட். இப்பதான் நீங்க கணபதியை வழிபட ஆரம்பிக்கணும், கணபதியோட ஸ்டோரியை கேட்கணும், அவங்க எப்படி வந்து ஜெனட்டிக்ஸை வந்துட்டு அவர் வந்து எப்படி கரெக்டா வந்து இது பண்ணாரு, சிவனோட சக்தியும் பார்வதியோட சக்தி எப்படி ப்ராப்பரா இன்டெகிரேட் பண்ணி அவர் லைஃபை கொண்டு போனாரு, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க வந்துட்டு ஸ்டெபிலிட்டிங்கிறது உங்க லைஃப்ல அச்சீவ் பண்ண முடியும். இதுக்காக தான் கணபதி வந்துட்டு சக்சஸ்க்கான கார்டுன்னு சொல்றாங்க. ஏன்னா வந்து வித்தவுட் இன்டெகிரேட்டிங் யுவர் ஜெனட்டிக்ஸ் அண்ட் யுவர் பர்சனல் லைஃப், அதாவது ப்ராப்பரா ஹெல்த்தியா இன்டெகிரேட் பண்ணலனா யூ வில் நெவர் ஹேவ் ஸ்டெபிலிட்டி இன் யுவர் லைஃப். நிறைய பேரோட லைஃப்ல ஸ்டெபிலிட்டி இல்லாத காரணமும் அதுதான். நிறைய பேர் இல்லைன்னா அட்லீஸ்ட் சம் பீப்பிள் வி கேன் சே, ரைட், ஒரு 50% ஆஃப் பாப்புலேஷனாவது நீங்க சொல்லலாம். ஏன்னா வந்து அவங்க லைஃப்ல ஏன் வந்து ஸ்டெபிலிட்டி கொண்டு வரணும்னு நினைச்சாலும் கொண்டு வர முடியலன்னா அதுதான் காரணம். உங்களுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் ஸ்டெபிலிட்டி எப்ப இயல்பா வரும்னா உங்க ஜெனட்டிக்ஸையும் உங்களோட பர்சனல் ஸ்டோரியும் வந்துட்டு இன்டெகிரேட் பண்ணக்கூடிய எபிலிட்டி, அதாவது வந்து ஹெல்த்தியா. இங்க பாருங்க, அன்ஹெல்த்தியா எல்லாத்தினாலும் இன்டெகிரேட் பண்ண முடியும், ஆனா ஹெல்த்தியான இன்டெகிரேஷன் தான் மேட்டர். ஓகேவா? அந்த ஹெல்த்தியா ரெண்டு சேரக்கூடிய இந்த எபிலிட்டி தான் வந்துட்டு கணபதி உபாசனையோட மகத்துவம். இப்ப நான் மகா கணபதி ஹோமம் தான் பண்ண போறேன். அது பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கேன். சோ இதனாலதான் வந்து இந்த கான்செப்ட் நான் விளக்குனேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். I will see you in the next video. Bye.